திருவிளையாடல். திருவிளையாடல் புரியுதுங்களாமா? ரொம்ப முக்கியமான பகுதி. என்ன அடிப்படையான செய்தி அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு. நான் என்னன்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க, சரிதானுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா திருவிளையாடல் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரியும், புரியுதுங்களா? நிறைய பழைய சினிமா படங்கள்ல எல்லாம் அப்படி இப்படி நம்ம விஷயங்கள் பார்த்திருப்போம், சரிதானுங்களா? திருவிளையாடல் அப்படிங்கிறது சிவபெருமானினுடைய 64 திருவிளையாடல்களை குறித்து பேசப்படுகின்ற ஒரு நூல் தான் என்னமா திருவிளையாடல் புராணம் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரிதானுங்களா? திருவிளையாடல் புராணத்தினுடைய ஆசிரியர் யாருங்க? பரஞ்சோதி முனிவர். அப்ப யாருமா? பரஞ்சோதி முனிவர், புரியுதுங்களா? அப்ப அவருடைய காலம் என்னன்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு, புரியுதுங்களா? பா ஞாபகம் வச்சுக்கலாம். பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டு இல்லைங்களா? பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டு, சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இதுல எதை பத்தின செய்தி? நம்ம நிறைய செய்தி இருக்கு உள்ள, புரியுதுங்களா? நம்ம நூலை பத்தின செய்தியை பிற்பாடு பார்க்கலாம். முதல்ல தலைப்புல டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்க விஷயத்தை அப்படின்னு பார்ப்போம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிய மன்னன் குலேச பாண்டியன். பேர் என்னமா? பாண்டிய மன்னன் குலேச பாண்டியன். அந்த பாண்டிய மன்னனினுடைய அவையில யாரு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைக்காடனார் அப்படின்னு ஒரு புலவர். யாருமா? பாண்டிய மன்னனினுடைய அவை. அந்த அவையில இருக்கக்கூடிய அந்த புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இடைக்காடனார் அப்படிங்கிற ஒரு புலவர், புரியுதுங்களா? அப்போ அந்த இடைக்காடனாருக்கு பிணக்கு தீர்த்த படலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இந்த படலமே பாத்தீங்கன்னா 56வது படலம். எதை பத்தின படலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்களேன், இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். பிணக்கு அப்படின்னா குறை தீர்த்த படலம். பிணக்குன்னா என்னவாப்பா? குறை தீர்த்த படலம்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு ஏதோ நடந்திருக்குது. அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நமக்கு இன்னும் தெரியல இல்லைங்களா? அப்ப அவருடைய குறைய தீர்த்து இருக்கிறாங்க இந்த படலத்துல, சரிதானுங்களா? ரைட், ஓகே. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடைக்காடனாரும் கபிலரும் நண்பர்கள். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? கபிலருடைய நண்பர் அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும்? பட்டுன்னு பரணர். கபிலருடைய நண்பர்னா யாருமா நமக்கு ஞாபகம் வரணும்? பரணர், புரியுதுங்களா? நம்ம அடிக்கடி படிப்போம் பாருங்களேன். அதாவது பாத்தீங்கன்னா நகமும் சதையும் போல அப்படின்னா கபிலரையும் பரணரையும் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? நகமும் சதையும் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நட்பு பூண்டவர்கள். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல கபிலருடைய நண்பராக இடைக்காடனார்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, சரிதானுங்களா? அப்போ இடைக்காடனார் என்ன செஞ்சாரா? ஒரு கவிதை வடிச்சிருக்கிறார், புரியுதுங்களா? இடைக்காடனார் ஒரு கவிதை வரைந்திருக்கிறாரு. அந்த கவிதை யாருக்கிட்ட காட்டுறாரு அப்படின்னா கபிலர்கிட்ட காட்டுறாரு கவிதைய. கபிலர்கிட்ட காட்டும் பொழுது இவ்வளவு அருமையா கவிதை எழுதியிருக்கிறீங்களே, ஏன் இதை நீங்க சும்மா வச்சிருக்கிறீங்க? நம்ம பாண்டிய மன்னனுடைய அவையில கொண்டு போய் இந்த கவிதையை நீங்க பாடலாமே. பாடுனா என்ன கிடைக்கும்? பொருள் பரிசு கிடைக்கும் இல்லைங்களா? புலவர்களுக்கு என்ன அப்ப வேலை? எங்கே வெளியில போய் வேலை பார்த்துட்டு வருவாங்களா? இல்லைங்களா? மன்னரை புகழ்ந்து பாடுவது, நாட்டு வளத்தை புகழ்ந்து பாடுவது, மன்னனினுடைய வீரம் புகழ் இல்லைங்களா, அதையெல்லாம் புகழ்ந்து பாடுவது, மன்னனுடைய கொடைத்தன்மையை புகழ்ந்து பாடுவது, புரியுதுங்களா? இதுதாம புலவர்களுடைய வேலை இல்லைங்களா? அப்ப இவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி நல்ல ஒரு கவிதை எழுதியிருக்கிறீங்க, நீங்க பாண்டிய மன்னனுடைய அவையில கொண்டு போய் இந்த கவிதையை படிங்க, அவங்களுக்கு தேவையான பொண்ணும் பொருளும் பரிசா கொடுப்பான் இல்லைங்களா, உங்களுக்கு இது பெருமை தானே அப்படின்னு. யாருடைய சொல்லுக்கு இணங்க அப்படின்னா கபிலரின் சொல்லுக்கு இணங்க இடைக்காடனார் எங்க போறாரு? குலேச பாண்டியனை பார்க்க போறாரு. குலேச பாண்டியனை பார்க்கணும்னா அங்க போயிட்டு என்ன செய்யறாருங்க? அந்த அரண்மனையில நிறைய அவையோர்கள் முன்னிலையில் என்ன செய்யறாருன்னா அந்த கவிதையை படிக்கிறதுக்காக போறாரு, அந்த கவிதையை பாடுறதுக்காக போறாரு. யார் போறது? இடைக்காடனார் போறாரு. அப்ப அவர் அங்க போகிறது என்ன, அங்க நடந்தது என்ன அப்படிங்கறதா நம்மளுடைய டாபிக். சொல்ற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ரைட், கவனிங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்களேன். அதை பாத்தீங்கன்னா டைரக்டாவே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடலினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம ஓரளவுக்கு இங்க என்ன விளக்கம் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம், சொல்லிடலாம். அதை சொல்லிட்டு உங்களுக்கு நான் மேல இருக்க கதை சுருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க, புரியுதுங்களா? அதாவது கபிலரின் நண்பரான இடைக்காடனார் எனும் புலவர் தாம் இயற்றிய கவிதையினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் என்ன செய்யறான்? புலவரை அவமதிக்கிறான். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதெல்லாம் தான் கீழே செய்தி கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைகாட்டு புலவன். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதான் நடந்த செய்தி திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்லயே சொல்றாங்க, புரியுதுங்களா? கவனிங்களேன். கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன்
சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அதாவது பாத்தீங்கன்னா இவருடைய கவிதைகளை படிச்சுட்டு அதோடைய அர்த்தத்தையும் திறனையும் உணர்ந்து கொண்ட கபிலரானவர் கபிலர். அவர் என்ன சொல்றாரு, தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான். கேண்மைன்னு என்னமா, நட்பு இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல நட்பு சொல்றதுக்கு யாரு காரணம்? அந்த இடத்துல கபிலரும் இடைக்காடனாரும். புரியுதுங்களா? அப்ப தன்னிடத்துல அந்த கவிதையை படிச்ச இடைக்காடனாருடைய கவிதையை பார்த்து பெரிதும் என்ன செய்யறாரு, அவர் இன்பமுற்று. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக கபிலர், யாரு, இடைக்காடனார் மீது கொண்ட பற்றின் காரணமாக கபிலர் என்ன சொல்றாரு, புலவன் இடைகாட்டு புலவன் தென் சொல் மொழிந்து அரசன் தனை காண்டும் என தொடுத்த பணுவலோடு. புரியுதுங்களா? அரசனை போய் பாக்குறதுக்கு போறாரு. எதுக்காக போறாருன்னா, அந்த பணுவல்னா என்னமா நாம பாக்குறோம்? பணுவல்னா என்னங்க? நூல். சொல்ற விஷயம் நூல்னா என்னதுமா? அவருடைய படைப்பு, அவர் படைத்த அந்த படைப்பு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதை எடுத்துக்கிட்டு போறாரு. பணுவல்னு வேற எங்கேயாவது நீங்க நம்ம படிச்சிருக்கிறோமா? பணுவல்னு வேற யாரையாவது எங்கேயா கேட்டிருக்கோமா வார்த்தை? பணுவல்னா நூல்னு அர்த்தம்பா. புரியுதுங்களா? நூல்னா முறைன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. முறை அப்படின்னா நூல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பணுவல் அப்படின்னா நூல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல். திரும்ப சொல்றேன், ஞாபகப்படுத்துங்க. தேனினும் இனிய, தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் எந்த நூல்? 4000 திவ்ய பிரபந்தம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அந்த பணுவலுக்காக அந்த லைனை சொன்னேன் உங்களுக்கு நான். புரியுதுங்களா? தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் எந்த நூல்னு கேட்டா என்னம்மா? 4000 திவ்ய பிரபந்தம். வைணவ ஆழ்வார்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய படைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த தொகுப்பு, அதுதான் அப்படி சொல்றாங்க. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த பணுவலோடு என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூறி தேன் வழிந்தொழுகு தாரானை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தான் ஆள். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப அந்த மன்னனை கண்டு இவர் என்ன செய்யறாருங்க, இடைக்காடனார் அவைக்கு போயிட்டு என்ன செய்யறாருங்க, அந்த உரையை எடுத்து, அந்த கவிதையை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. புரியுதுங்களா? ரைட், ஓகே. உரை பணுவல் வாசித்தான், சரிதானுங்களா? படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன், கவனிங்க. மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடல். அதாவது பாத்தீங்கன்னா இவர் போய் கவிதையை படிக்கிறாரு. ஆனா அந்த கவிதையை படிச்சு இவர் முடிக்கிற வரைக்குமே மன்னன் என்ன செய்யல, அந்த இடைக்காடனார என்னான்னு கூட கவனிக்கல. புரியுதுங்களா? இப்ப நான் உங்க முன்னாடி பேசுறேன், இவ்வளவு நேரம் பேசுறேன். புரியுதுங்களா? இப்ப எல்லாம் என் முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க என்ன செய்யணும்? ஒண்ணு கவனிக்கணும். சிலர் தலையாட்டுவாங்க, சிலர் சிரிச்சுக்கிட்டே கவனிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா? இப்ப அப்போ நான் பேசுறேன், பரவாயில்ல, பிள்ளைங்க ஆமோதிக்கிறாங்க, பிள்ளைங்க நம்மள கவனிக்கிறாங்க. புரியுதுங்களா? நமக்கு இசைவு கொடுக்குறாங்க. இசைவுன்னா என்னமா? ஒருத்தவங்க பேசுறதுக்கு நம்ம தலையாட்டுறோம், சிரிக்கிறோம், அப்படிங்கிறோம் இல்லைங்களா? அப்ப நடத்துறத ஓகே, நம்மளோடவே பிள்ளைங்க வராங்கன்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி இல்லாம அந்த அவையில போய் இவர் படிக்கவும் அந்த மன்னன் என்ன செய்யறாப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை என்னான்னு கூட கவனிக்கல. இவருடைய கவிதையை பார்க்க கேட்டு என்ன செய்யணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும் இல்லைங்களா? ஓகே, புலவர் நல்லா இது பண்ணியிருக்கிறாரு, ஏதோ ஒரு ஆமோதிக்கணும், ஒரு இசைவை கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம மன்னன் என்ன பண்ணானா, அவரை கண்டுக்காத மாதிரி இருந்திருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல இடைக்காடனர் என்ன செய்யப்படுறாரு, அவமதிக்கப்பட்டதாக எண்ணி. புரியுதுங்களா? நான் அவமதிக்கப்பட்டுட்டேன்ப்பா அப்படின்னு எண்ணி. இதே இடத்துல நடந்திருக்கு, கவனிங்க. ரைட், ஓகே. மன்னனுடைய அவையில அவர் படிக்கிறார், கவிதையை படிக்கிறார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அவர் படிச்சு முடிக்கிறது மட்டும்தான் மேல, அவர் அவமதிக்கப்படுறது அப்படின்னு பாருங்களேன். கவனிங்க. சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே தன்னை சார்ந்தோர். புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல அவர் அவமதிக்கப்பட்டவனே நேரா எங்க வந்தாராங்க, இறைவன் கிட்ட வந்துட்டாரு. நேரடியா பாடல் கொடுத்துருக்காங்க. கவனிச்சீங்க. மன்னன் தன் புலமையை மதிக்காமை குறித்து. புரியுதுங்களா? அந்த இகழப்பட்ட அந்த பகுதி அதுல கொடுக்கலமா. புரியுதுங்களா? நம்மள்கிட்ட கொடுக்கல. நேரடியா எங்க வராருன்னா இறைவன் கிட்ட வராரு இடைக்காடனார். நிறைய பாருங்களேன், சங்ககால நூல்கள்லாம் பாருங்களேன், புலவர்கள் நேரடியா இறைவன்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நம்ம படமே பாக்குறோம். புரியுதுங்களா? திருவிளையாடல்லாம் பாருங்க, கர்ணன்லாம் பாருங்க இல்லைங்களா? திருவிளையாடல் புராணம் படம் பார்ப்பீங்க இல்லைங்களா, பழைய படம். அது மாதிரி கர்ணன் பாருங்களேன், அதெல்லாம் பாத்தீங்களா நேரடியா மன்னர்கள் இறைவன்கிட்ட பேசுற மாதிரியும், நேரடியா புலவர்கள் இறைவன்கிட்ட பேசுற மாதிரியும், இறைவன் மன்னர்கிட்ட பேசுற மாதிரியும், அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கும் புராண கதைகள் இல்லைங்களா? அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார், நேரா தான் அவமதிக்க விட்டதை எண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரா இறைவன்கிட்ட போறார் புலவர். யாருங்க? இடைக்காடனார் இறைவன் கிட்ட சென்று முறையிடுகிறார். புரியுதுங்களா? என்ன சொல்றாருன்னு கவனிங்களேன். சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழ் அறியும் பெருமானே தன்னை சார்ந்தோர் நல் நிதியே
திரு ஆளவாய் உடைய நாயகனே நகுதார் வேம்பன். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னு, சன்னதியில விழுந்து வணங்கிட்டு இறைவனை வாழ்த்தி 2 வார்த்தை பேசுறாரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? திரு ஆளவாய் உடையவனே, வட திரு ஆளவாய் உடையவனே. ஏன்னா இறைவன் தங்கி இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடம்பவனம். என்ன சோலையில தங்கி இருக்கிறாருங்க இறைவன்? கடம்பவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய ஒரு மலர் சோலை, அந்த மாதிரியான ஒரு பகுதிகளில் தங்கி இருக்கிறார் இறைவன். அந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட திரு ஆளவாய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதிக்கு பேர் என்னமா? வட திரு ஆளவாய். புரியுதுங்களா? கவனிங்களேன். அடுத்தது பாருங்களேன் என்ன சொல்றாருன்னு. பொன் நிதி போல் அளவு இறந்த கல்வியும் மிக்கு உளன் என்று புகழ கேட்டு. அதாவது பாண்டிய மன்னன் இருக்கான் இல்லைங்களா? யாரு? குலேச பாண்டியன். அந்த குலேச பாண்டியன் ஒரு மிகுந்த ஒரு நூல் வல்லோன் என அறிந்து, நல்ல கல்வி கேள்வியில தேர்றோம் அப்படின்னு நான் அவனை பத்தி மத்தவங்க சொன்னாங்கன்னு அதை நான் கேட்டு நான் அவன் இடத்துல போனேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தவங்களை பத்தி ஒரு 4 பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா? நல்ல ஒரு கல்வி கேள்விகள்ல சிறந்த ஒருப்பா, நல்ல பணிவான ஒருப்பா, நல்ல பண்புள்ள ஒருப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பாண்டிய மன்னனாகிய குலேச பாண்டியன் ஒரு நூல் வல்லோன் என அறிந்து நான் என்ன செஞ்சேன்? என்னுடைய கவியை எடுத்துக்கிட்டு நான் அவங்கிட்ட போனேன் அப்படிங்கிறார். சொல்ற புரியுங்களா? அடுத்து பாருங்களேன். சொல் நிறையும் கவி தொடுத்தேன். அப்போ சொல் நிறையக்கூடிய அளவுக்கு எந்த விதமான குறையுமே இல்லாம சொல் நிறையும் என்ன செஞ்சேன்? கவி தொடுத்தேன். புரியுதுங்களா? கவிதையை நான் வாசிச்சேன் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அவமதித்தான் சிறிது முடி துளக்கான் ஆகி. அப்போ நான் கவிதையை படிக்கிறேன், அவன் என் கவிதையை கேட்டுட்டு என்னை பார்த்து இப்படின்னு கூட தலையசைக்கல. முடி துளக்கான், முடின்னு அந்த இடத்துல தலைன்னு அர்த்தம். புரியுங்களா? தலையை எப்படின்னு கூட ஆட்டலப்பா என்னை பார்த்து. ஒருத்தவங்க நல்லா இனிமையா பாடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? அப்படி ஆட்டுவோம், அப்படி பார்ப்போம், அப்படி பண்ணுவோம், அப்படி கையை தட்டுவாங்க, ஏதோ ஒரு பண்ணுவாங்க இல்லைங்களா? என்னை பார்த்து தலையை கூட என்னன்னு கூட ஆட்டவே இல்லப்பா, என்னை அவமதிச்சிட்டான் அவன் அப்படின்னு யாருக்கிட்ட போய் சொல்றாரு? அவரு இறைவனிடத்துல போய் சொல்றாரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட், ஓகே. அடுத்தது கவனிங்களேன். கவனிங்க. இதோட கண்டினியூவே தான். அவன் வந்து இடைக்காடனாரை இகழ்ந்ததை இறைவன்கிட்ட போய் புலம்பி சொல்றார் விஷயத்த. புரியுதுங்களா? கவனிங்க. என்னை இகழ்ந்தனோ சொல் வடிவாய் நின் இடம் பிரியா இமை பாவை. அவன் என்ன அவமதிச்சான்ப்பா அப்படின்னு சொன்னவரு அடுத்து என்ன சொல்றாரு? அவன் என்ன அவமதிக்கல, சொல்லின் பொருளாகிய உம்மையும் சொல்லின் வடிவாகிய உமையாளையுமே அவன் அவமதித்தான் அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த பகுதி. நல்லா கவனிங்க. என்னை இகழ்ந்தனோ என்னை அவன் இகழ்ந்தான் இல்லையே. என்னை இகழ்ந்தான்னு முதல்ல சொல்லிவிட்டு அப்படித்தானே சொல்றாரு. என்னையா இகழ்ந்தான் அவன்? இல்ல. கவனிங்க. சொல் வடிவாய் நின் இடம் பிரியா இமய பாவை. உங்களிடத்திலிருந்து பிரியாம இருக்கக்கூடிய பார்வதி தேவி. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப சொல்லின் வடிவாகிய உமையாளையும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? உமையாள்னா யாருங்க? பார்வதி தேவியை சொல்றோம் இல்லைங்களா? சொல்லின் வடிவாகிய உமையாளையும் தன்னையும் சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் என் தனக்கு யாது என்னா அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? என்னதான்ப்பா இகழ்ந்தான்னு முதல் டாபிக்ல சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அவன் என்னையாப்பா இகழ்ந்தான்? சொல்லின் வடிவாக உம்முடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய உமையாளையும் சொல்லின் பொருளாகிய உண்மையுமே அவன் இகழ்ந்தான். அவன் என்ன இகழ்ந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டார். புரியுதுங்களா? அடுத்தது கவனிங்களேன். முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப. புரியுதுங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கடுமையான ஒரு கோபத்தோடு என்ன செய்யறாரு? அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து விருட்டுன்னு எட்ட போறாரு. எந்த இடத்தை விட்டுங்க? இறைவன் தங்கி இருக்கக்கூடிய வட திரு ஆளவாய் அப்படிங்கிற அந்த இடத்தை விட்டு என்ன செய்யறாருங்க? உடனே போற. ஃபர்ஸ்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடம்பவனம் அப்படிங்கிற கோவில்ல தான் அவர் இருக்கிறார். புரியுதுங்களா? என்ன சொல்ல? ஆளவாய் அப்படின்னு சொல்லி போற்றுவாங்க இல்லைங்களா சிவபெருமான. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் கடம்பவனம் வரும். நான் தான் ஒரு விஷயத்த மாத்தி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அதாவது கடம்பவனம் அப்படிங்கிற இடத்துல தான் இறைவன் இப்ப வீற்றிருக்கிறார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இனிமே ஒரு டாபிக் ஒரு அடுத்து நான் சொல்லுவேன் உங்களுக்கு. அந்த இடம் தான் வட திரு ஆளவாய். புரியுதுங்களாமா? இப்ப நமக்கு அவர் தங்கி இருக்கிற இடம், இறைவன் இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கடம்பவனம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு இடம் மாத்தி கொடுத்துட்டேன் நானு. சரிதானுங்களா? இறைவன் இப்ப தங்கி இருக்கிற இடம் வட திரு ஆளவாய் கிடையாது, கடம்பவனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மலர் சோலை. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட், ஓகே. கவனிங்களேன். அப்போ இறைவனு பாத்தீங்கன்னா முன்னை மொழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு ஈர்ப்ப முந்தி சென்றான். இறைவன்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விருட்டுன்னு எட்ட போயிட்டாராம் இடைக்காடனார். புரியுதுங்களா?
அடுத்து பாருங்களேன், அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ இவருடைய செவியில, இறைவனுடைய செவியில இடைக்காடனார் சொன்னது எப்படி தெரியுமா கேட்டுச்சான்? வேர்படையை போல் சென்று தைத்தது அப்படின்னு சொல்றாங்க. சொல்ற விஷயம் இந்த இடத்துல ஒரு 2-3 விஷயம் ஒப்புமைப்படுத்துறாரு பரஞ்சோதி முனிவர். அதாவது சொல்லின் பொருளாகிய அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை சொல்றாரு. சொல்லின் பொருள்னா இந்த இடத்துல யாருமா? இறைவன். சொல்லின் வடிவுன்னு யாரமா சொல்றாரு? உமையால சொல்றாரு, பார்வதி தேவியை சொல்றாரு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது இடைக்காடனார் கூறிய அந்த வார்த்தைகள் எப்படி தெரியுமா போச்சான்? இறைவன் செவியில் வேர்படையை போல் சென்று தைத்தது. ஒரு ஊசி குத்துனால தாங்க முடியுமா நம்மளால? அப்ப இறைவனுடைய செவியில இடைக்காடனார் சொன்னது எப்படி போய் தச்சுச்சான்? வேல் வேல் போய் படையா போய் தச்ச மாதிரி ஆயிடுச்சான். அவருக்கு அவ்வளவு கஷ்டமா ஆயிடுச்சான் இடைக்காடனார் சொன்னது. புரியுதுங்களா? ஏன்னா புலவர் பெருமக்கள் அவமதிக்கப்படலாமா? புலவர் பெருமக்கள் சங்க காலங்கள்ல அவமதிக்கப்படலாமா? புரியுதுங்களா? அதாவது சங்க காலங்கள்ல படிச்சவங்க எந்த இடத்துலயுமே என்ன செய்யக்கூடாதுங்க? அவமதிக்கப்படக்கூடாது இல்லைங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்ப சங்க காலங்கள்ல புலவர் பெருமக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் வந்து பாத்தீங்கன்னா மரியாதை தான் கொடுக்கப்பட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா தான் பேசியிருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே. அப்பேற்பட்ட காலத்துல வந்து ஒரு புலவரை போய் அவமதிக்கலாமா? அவமதிக்க கூடாது இல்லைங்களா? ரைட், கவனிங்களேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். யாருடைய கஷ்டத்தை வந்து இவர் ஏத்துக்கிறாரு இறைவன்னா? இடைக்காடனார் இந்த மாதிரி அவமானப்பட்டுட்டாரே, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அவமதிக்கப்பட்டுட்டாரே அப்படின்னு இறைவன் அந்த கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா ஏத்துக்கிறாரு. புரியுதுங்களா? இடைக்காடனார் மீது கொண்ட பற்றின் காரணமாக இறைவன் தான் தங்கி இருந்த கடம்பவனம் அப்படிங்கிற கோவிலை விட்டு எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வட திரு ஆலவாய் அப்படிங்கிற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போறாரு. புரியுதுங்களா? அப்ப கடம்பவனம் அப்படிங்கிற அந்த மலர் சோலை, குளிர்ச்சி பொருந்திய மலர் சோலை இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கடம்பவனம். அது எங்க இருக்குதுன்னா பாண்டிய மன்னனுடைய நாட்டுல இருக்குது. குலேச பாண்டியன் ஆளக்கூடிய பகுதியில அது இருக்குது. அங்கதான் இறைவன் வீற்றிருக்கிறார். இப்ப இடைக்காடனார் தன்னுடைய குறைய சொன்ன உடனே அதை தாங்கிக்க முடியாம இறைவன் என்ன செஞ்சாராங்க? கடம்பவனத்தை விட்டு நீங்குதல். புரியுதுங்களா? கவனிங்க. இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். கவனிங்களேன். போன இடை காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை பொழியுமாற்றான். அப்போ குறைய சொல்லிட்டு போன இடைக்காடனாருக்கும், புரியுதுங்களா, கபிலருக்கும் நல்லது செய்யறதுக்காக, அதாவது அவங்களுடைய மனசு சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் என்ன செஞ்சாரன் தெரியுமா? ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிரான் எழுந்து புறம் போய் தன் கோவிலின் நேர் வடபால் வையை ஆன நதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இடைக்காடனார் மீது கொண்ட பற்றின் காரணமாக இடைக்காடனோருடைய குறையை கேட்டு அவருடைய மனசு சந்தோஷப்படணும்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரா? இறைவன் கடம்பவனத்தை விட்டு, குளிர்ச்சி பொருந்திய கடம்பவனத்தை விட்டு எங்க போறாரு அப்படின்னா சும்மா போலியா அவரு கடம்பவன கோவில்ல இருக்கக்கூடிய ஞான வடிவாகிய லிங்கத்தை மறைச்சிட்டு உமையால தன்னோட அழைச்சிக்கிட்டு எங்க போறாருங்க? வட திரு ஆலவாய் அப்படிங்கிற இடத்துக்கு போறாரு. வட திரு ஆலவாய் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க, கடம்பவனம் இதுக்கு நேர் வடக்கே கடம்பவனத்திற்கு நேர் வடக்கே வையைக்கு தென் பக்கத்தே. சொல்ற விஷயம் புரியுதாமா? கடம்பவனத்திற்கு நேர் வடக்கே வையைக்கு தென் பக்கத்தே. இங்க இருக்கக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட திரு ஆலவாய். என்னம்மா? வட திரு ஆலவாய். இந்த இடத்துல போய் இறைவன் உரைகிறார். யார் அழைச்சிட்டு போயிட்டுங்க? உமையாலோடு சென்று உரைகிறார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? என்னென்ன செஞ்சார் அந்த இடத்துல? அத ஞான வடிவாகிய லிங்கத்தை மறைத்து விட்டு உமையாளை அழைத்து கொண்டு கடம்பவனத்தை விட்டு வட திரு ஆலவாய்க்கு சென்று உரைந்தார். புரியுதுங்களா? ரைட், ஓகே. அடுத்தது கவனிங்களேன். கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். அப்ப குலேச பாண்டியன் பாத்தீங்கன்னா இறைவன் வந்து கோவில்ல இல்ல அப்படின்னு அவருக்கு தெரியுது. புரியுதுங்களா? எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தீய செயல்கள்லாம் நடக்குது. பார்த்தா என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப நம்ம நாட்டுல இறைவன் இல்ல, இறைவன் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு இறைவன் எங்க இருக்கிறாரோ அங்க தேடிட்டு போனானா யாரு? மன்னன் போறான். எங்க போறான்?
வட திரு ஆலவாய்க்கு போறான் மன்னன். போயிட்டு இறைவன்கிட்ட பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னு பாருங்களேன், நல்ல கவனிங்க. அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கள்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு என் தமிழ் நாட்டில் எய்திற்றாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் குன்றினரோ. புரியுதுங்களா? தவம் தருமம் சுருங்கிற்றாலோ இல்லறனும் துரவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் நம்ம நாட்டுல இல்ல, இந்த நாட்டை விட்டு இறைவன் வேற எங்கேயோ போயிட்டாரு, நம்ம இடத்துல இல்ல, நம்ம பகுதியில இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு குலேச பாண்டியன் இறைவனை போய் சந்திக்கும் பொழுது இறைவன் கிட்ட பேசுறாரு இந்த வரிகளை. குளிர்ச்சி பொருந்திய கடம்பவனத்தை விட்டுட்டு இந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு என்ன காரணம்? குளிர்ச்சி பொருந்திய கடம்பவனத்தை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வடதிரு ஆலவாய்க்கு நீங்க வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. என் நாட்டுல கல்வர்கள் பெருகிட்டாங்களா? சொல்ற விஷயத்த நல்லா காதுல வாங்கிக்கிங்க. புரியுதுங்களா? என் நாட்டுல கல்வர்கள் பெருகிட்டாங்களா? என் நாட்டுல பகைவர்கள் பெருகிட்டாங்களா? என் நாட்டு படை வீரர்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என் நாட்டுல இருக்கக்கூடிய காட்டு பகுதிகள், காடுகள்ல இருக்கக்கூடிய விலங்குகளால் ஏதேனும் ஊறு நிகழ்ந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல என் நாட்டுல அறம் குறைஞ்சு போச்சா? இல்ல கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல என் நாட்டுல அதை பாத்தீங்கன்னா இல்லறம் துரவரம் தத்தம் நெறியில் பிறழ்ந்து நடந்தனரா அப்படின்னு கேட்கிறாரு. சொல்ற விஷயம் புரியுதாமா என்ன சொல்றாருன்னு? குளிர்ச்சி பொருந்திய கடம்பவனத்தை விட்டு இந்த இடத்துக்கு நீங்க உமையாலோடு வந்து தங்கறதுக்கு என்ன காரணம்? என் நாட்டுல கல்வர்கள் பெருகிட்டாங்களா? என் நாட்டுல பகைவர்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல என் நாட்டுல காடுகள்ல இருக்கக்கூடிய விலங்குகளால ஏதேனும் ஊறு நிகழ்ந்ததா? புரியுதுங்களா? என் நாட்டுல அறம் குறைஞ்சு போச்சா? அறம்னா நமக்கு தெரியும். புரியுதுங்களா? என் நாட்டுல நீதி குறைஞ்சு போச்சா? என் நாட்டுல இருக்கக்கூடிய இல்லறம் துரவரம் தத்தம் நெறியில் பிறழ்ந்து நடந்தனரா? இல்லறத்துல இருக்கிறவங்க இல்லறத்தோட அந்த கொள்கைகளோட தான் இருக்கணும், அந்த ஒழுக்கத்தோட தான் இருக்கணும். துரவரத்துக்கு அந்த ஒழுக்கத்தோட தான் அவங்க இருக்கணும் இல்லைங்களா? இவங்க தத்தம் நெறியில பிறழ்ந்து மாறிகிரி நடந்துட்டாங்களா? ஏதாவது பிழைய கண்டுட்டீங்களா? எதனால நீங்க அந்த இடத்த விட்டு இங்க வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட், அடுத்ததுக்கு வாங்க. இறைவனின் பதில். இறைவன் அதுக்கு பதில் சொல்றார், கவனிங்க. ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்ந்தலாலே. புரியுதுங்களா? காடன் செய்யுளை இகழ்ந்தலாலே ஆங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேம் என்னா அப்படிங்கிறார். அதாவது நீ சொன்னதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இடைக்காடனார அவருடைய செய்யுள அவருடைய கவிய நீ இகழ்ந்த பத்தியா, அதுதான் நீ செய்த குற்றம். இடைக்காடனார் மீது வைத்த பற்றின் காரணமாக யாம் இங்கு வந்தோம். நான் ஒருபோதும் கடம்பவனத்தை விட்டு நான் நீங்க மாட்டேன் அப்படின்னு யாரு சொல்றதுங்க? இறைவன் குலேச பாண்டியனுக்கு பதில் சொல்றாரு. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? கடம்பவனத்தை விட்டு நான் ஏன் நீங்கி வரப்போறேன், அதை விட்டு நான் நீங்கி வரமாட்டேன். புரியுதா? ஆனா நீ ஒரு தப்பு பண்ணிருக்கிற. இடைக்காடனாருடைய செய்யுள அவருடைய கவிய என்ன செய்யணும், அவருடைய சொல் நிறைவை என்ன செஞ்சுட்ட, இகழ்ந்துட்ட. அதுதான் நீ செய்த குற்றம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? இடைக்காடனார் மீது கொண்ட பற்றின் காரணமாக யாம் இவ்விடம் வந்தோம் அப்படின்னு சொல்றாரு இறைவன். யாருக்கு? குலேச பாண்டியனுக்கு பதில் கொடுக்கிறார். ரைட், அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? மன்னன் உடனே இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு பாருங்க. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி. புரியுதுங்களா? உங்களுடைய ஒரு பாகத்தை யாருக்கிட்ட இருக்குங்க? உமையாளிடம் இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு உருவத்தை கொண்ட, அந்த மாதிரியான ஒரு இடத்தை கொண்ட ஒரு பரம்பொருளே. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமையன்றோ எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏத்தினன் இறைஞ்சி நானே அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு பேரும் புகழும் கொண்ட உமையாளை இடப்பாகத்தில் கொண்ட இறைவனாகிய பரம்பொருளே, சிறியவர்களாகிய நாங்க செய்த தவிர பெரியவர்களாகிய நீங்க மன்னிக்க கூடாதா அப்படின்னு என்ன செய்யறான்? இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். யாருங்க? குலேச பாண்டியன். அப்புறம் இறைவன் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க. கதிர்மணி, ரைட், ஓகே. அப்ப இறைவன் என்ன சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயமே கிடையாது. என்ன செய்யணும்? இடைக்காடனாற்ற போய் நீ மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி செய்தியை கொடுக்குறாரு. புரியுதுங்களா நான் சொல்றேன்னு? அப்புறம் என்ன செய்யறாருன்னா, குலேச பாண்டியன் யாருகிட்ட மன்னிப்பு கேட்கிறாருங்க? இடைக்காடனாரை வரவழைச்சு மன்னிப்பு கேட்கிறாரு. அது எப்படி கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அவையெல்லாம் பயங்கரமா அலங்கரிச்சு இடைக்காடனார் அமரக்கூடிய அந்த ஆசனம் சிம்மாசனத்தையும் பயங்கரமா முத்து மணி, புரிதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, பொன் மணி துகிர்களால பயங்கரமா அலங்காரம் பண்ணி முத்துமணி மாலைகளை எல்லாம் தொங்க விட்டு அந்த ஆசனத்துல கொண்டு வந்து யாரை உட்கார வைக்கிறான்? இடைக்காடனாரை உட்கார வச்சு எல்லாம் சங்க தமிழ் புலவர்கள் யாவரும் சூழ இடைக்காடனாரிடம் மன்னிப்பு கேட்கிறான். புரியுதுங்களா? கவனிங்களேன், கவனிங்க. மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். புரியுதுங்களா? கண்டினியூஸா பாட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? ரைட், ஓகே. கவனிங்க. விதிமுறை கதளி பூகம் கவரிவாள் விதானம் தீபம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? பயங்கரமா அலங்காரம் பண்றான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அந்த யார் எதங்க அந்த அதை பத்தின இடைக்காடனார் அமர வைக்கக்கூடிய அந்த அரியாசனத்தை பயங்கரமா அலங்காரம் பண்றான். புதியதோர் நிறை நீர் கும்பங் கதளிகை புனைந்த மன்றல். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? கதளிகை கொடி, காழூன்று கொடி, விலோதம்லாம் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? என்ன சொல்றேன்னு? அந்த மாதிரி கொடிகளாலையும் முத்து மணி துகிர்களாலையும் என்ன செய்யறான்? அந்த அரியாசனத்தை நல்லா அலங்காரம் பண்றான். கதிர்மணி மாட தம்பொற் சேக்கை மேற்கற்றோர் சூழ மதிபுனை காடன் தன்னை மல்கல அணி செய்தேற்றி. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட அந்த சிம்மாசனத்துல இடைக்காடனாரை ஏற்றி அமர வைத்து புலவர்கள் சூழ என்ன செய்யறான்? இடைக்காடனாற்ற மன்னன் மன்னிப்பு கேட்கிறான். சரிதானுங்களா? ரைட், அடுத்தது பாருங்க. மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க. நல்ல அழகான சொல்லணி பாருங்க. புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடனார்க்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என பரவி தாழ்ந்தான். புரியுதுங்களா? அப்போ எல்லாம் புலவர் பெருமக்கள் எல்லாம் காதுல வாங்கிக்கங்க. நான் இடைக்காடனாருக்கு செய்த தவிர தயவுகூர்ந்து எல்லாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு என்ன செய்யறான்? அப்படியே காலில் பாதம் பணிந்து என்ன செய்யறான்? கீழே விழுந்து வணங்குறான். அப்போ பாருங்க, நுண்ணிய கேள்வியோரும் மன்னனி நுவன்ற சொல்லாம். அப்போ என்ன செய்யறாங்க? அந்த புலவர் பெருமக்கள் எல்லாம் சொல்றாங்க, நுண்ணிய கேள்வியோர்னா யாருங்க? அந்த புலவர் பெருமக்கள். மன்னனி நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தீ தணிந்தது என்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இந்த புலவர்கள் சொல்றாங்க அந்த மன்னர்கிட்ட, அந்த மன்னனை பார்த்து சொல்றாங்க மன்னிப்பு கேட்ட உடனே, எங்களுக்குள் எரிந்து கொண்டிருந்த வெம்மையாகிய சினமாகிய தீ உன்னுடைய தனிந்த சொற்களால எங்களுடைய சினமாகிய தீ என்ன செஞ்சதுங்க? தணிந்தது. புரியுதுங்களா? உன்னுடைய சொற்களால, உன்னுடைய குளிர்ந்த சொற்களால, குளிர்ந்த சொற்கள்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டான் பார்த்தீங்களா? அதுக்காக அந்த புலவர்கள் சொல்றாங்க திரும்ப. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதாவது எங்களுக்குள் எரிந்து கொண்டிருந்த சினமாகிய தீ உன்னுடைய வார்த்தைகளால் தணிந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? மன்னிச்சு விடுறாங்க. புரியுதாமா? இதுதாமா பாடலினுடைய செய்தி. சரிதானுங்களா? அப்போ புலவர் பெருமக்கள் அவமதிக்கப்படக்கூடாது இல்லைங்களா? அதாவது புலவர் பெருமக்கள் பாத்தீங்கன்னா கல்வி கேள்விகள்ல சிறந்த சான்றோர்களாக கருதப்பட்ட காலம் அது. அப்பேற்பட்ட காலத்துல போய் புலவர் பெருமக்களை அவமானப்படுத்தினா அது எவ்வளவு பெரிய விஷயம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, புலவர் பெருமக்களுக்கு வெகு மரியாதை தான் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? கல்வி கேள்விகள்ல சிறந்தவங்க. புரியுதுங்களா? அதான் நம்ம இதுல படிப்போம் இல்லையா? மூதுரையில படிச்சோம் இல்லைங்களா? மன்னனும் மாசர கற்றோனும் ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல வைக்கும் பொழுது யாருங்க பெரியவங்க? அதுல கற்றோன் சிறப்புடையன் அப்படின்னு பேசுறாங்க. என்ன சொல்றீங்க? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது அந்த புலவர் பெருமக்களை அவமதிக்க கூடாது. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த டாபிக் நமக்கு சொல்லுது. சரிதானுங்களா? ரைட், ஓகே. வேற என்ன பார்ப்போம். கவனிங்க. பாடலுடைய பொருள் கொடுத்துருக்குறாங்கம்மா. இவ்வளவு நேரம் நம்ம பேசுனது எல்லாமே அதுல இருக்கு. ஒரு கிளான்ஸ் அப்படி நீங்க ரீட் பண்ணிக்கலாம். சரிதானுங்களா? ரைட், ஓகேமா. ஆசிரியர் குறிப்புமா பரஞ்சோதி முனிவர்மா. அவர் பிறந்த இடம் திருமறை காடு வேதாரண்யம். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, காட்டுல முனிவர். புரியுதுங்களா? வேதம் ஓதுனாரு ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? காட்டுல முனிவர் தவம் பண்ணாரு ஞாபகம் வச்சுங்களேன். பரஞ்சோதி முனிவர், திருமறை காடு வேதாரண்யம். வேதம் வாசிச்சாரு அல்லது வேதம் ஓதுனாரு எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இவருடைய காலம் சொன்ன பாருங்க, பரஞ்சோதி முனிவர் 17ஆம் நூற்றாண்டு. புரியுதுங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சிவபக்தி மிகுந்தவர். புரியுதுங்களா? அப்புறம் இறைவன் சிவபெருமானினுடைய 64 திருவிளையாடல் பத்தி எழுதுறாரு சிறப்பா அப்படின்னா சிவபக்தி மிகுந்தவராக தான் இருக்கணும் இல்லைங்களா? ரைட், ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய படைப்புகள் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இவருடைய படைப்புகள் பாருங்க, வேதாரண்ய புராணம்,
திருவிளையாடல் போற்றி கழிவென்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி. என்னம்மா? வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கழிவென்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி. புரியுதுங்களா? இது மூணுமே யாருடைய படைப்புன்னு கேட்டீங்கன்னா நம்ம பரஞ்சோதி முனிவருடைய படைப்பு. சரிதானுங்களா? ரைட், ஓகே. அடுத்தது கவனிங்களேன். திருவிளையாடல் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும், சிலப்பதிகாரத்தில் திருவிளையாடல் கதைகளை பத்தி நம்ம பேசுறாங்க, இருக்குது. புரியுதுங்களா? செய்திகள் இருக்கு. இருந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது, விரிவும் சிறப்பும் கொண்டதாக கருதப்படுகிறது. அப்ப திருவிளையாடற் புராணத்துல பாத்தீங்கன்னா எத்தனைங்க? 3 காண்டங்கள். என்னென்ன பாருங்க? மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப இதுல இருக்கிற ஏதோ ஒண்ணு சிலப்பதிகாரத்திலையும் வருது. எதுமா சிலப்பதிகாரத்திலையும் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை காண்டம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? மதுரை காண்டம் சிலப்பதிகாரத்திலையும் இருக்குது. சொல்ற விஷயம் புரியுது இல்லம்மா? திருவிளையாடற் புராணத்திலையும் சிலப்பதிகாரத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான பேர்ல அமைந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை காண்டம். இதுலயும் மதுரை காண்டம்னு ஒரு இதுல இருக்கு, பகுதி இருக்கு. சிலப்பதிகாரத்திலேயே மதுரை காண்டம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. சரிதானுங்களா? 3 காண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு காண்டத்திலையும் பாருங்க, மதுரை காண்டம் 18 படலங்கள்மா. ஓகேவா? கூடற் காண்டம் பாருங்க 30 படலங்கள். சரிதானுங்களா? திருவாலவாய் காண்டம் 16 படலங்கள். சரிதானுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதா? 18, 16. இது 2 விடவும் கூடுதல் அதிகமா இருக்குது. கூடற் காண்டம் இது 2 விடவும் கூடுதல் அதிகமா இருக்குதுன்னு இதை 30ன்னு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. சரிதானுங்களா? இது கூட ஞாபகம் வச்சுக்கலாமா? திருவாலவாயின் தானமா இருக்கு. திருவாலவாய், வாயின்னா நமக்கு அறுசுவை உணவு தேவை இல்லைங்களா? அறுசுவைன்னா 6 தானே, இங்க 16ன்னு இருக்கு, 6 ஞாபகம் வச்சுங்களேன். சரிதானா? திருவாலவாயின்னு சொன்னாங்களே மேடம், அப்ப வாயின்னா அறுசுவை, அப்ப அறுசுவை 6, 16. ரைட், ஓகே. 16 தான் திருவாலவாய் காண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய படலம். ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? புரியுதுங்களா? அப்ப மேல இருக்கிறது 18. இது 2த்தை விடவும் கூடுதல் அதிகமா இருக்கணும். கூடற் காண்டம் கூடுதல் அதிகமா இருக்கணும், 30 படலம். சரிதானப்பா? ரைட், ஓகே. அடுத்து வந்து பாருங்க, வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனிங்க, 64 படலங்கள்மா. கவனிங்கம்மா, 64 படலங்கள் இருக்குமா. மொத்தத்துக்கு 33, 63 ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? 33, 63 அப்படின்னு ஞாபகம் வச்சு. 33, 63பா. திருவிளையாடற் புராணத்துல பாடல்கள் 33, 63 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? ரைட், ஓகே. இந்த மாதிரியான புராண கதைகள்லாம் எதுல இருந்துமா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலாசிய மகாத்மியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வடமொழி நூலினுடைய தழுவல்கள்னு சொல்றாங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? என்னவாமா? கவனிங்க, ஆலாசிய மகாத்மியம், ஆலாசிய மகாத்மியம், ஆலாசிய மகாத்மியம் எனும் வடமொழி நூலினுடைய தழுவல்கள் இது எல்லாமே. புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு தானே. இவர் தான் முதல்ல சிவபெருமானினுடைய திருவிளையாடல்களை பத்தி எழுதினாரா அப்படின்னா இவருக்கு முன்னாடியே 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னு பாருங்களேன், கவனிங்களேன். 11ஆம் நூற்றாண்டுல கல்லாடர். யாருமா? கல்லாடர். 11ஆம் நூற்றாண்டுல யாருப்பா? கல்லாடர் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காருமா. கல்லாடர். புரியுதுங்களா என்ன சொல்றது? அவர் எழுதுனது என்னன்னு சொல்றாங்கன்னா கல்லாடம் அப்படின்னு சொல்றாங்க. கல்லாடம். புரியுதுங்களா? அப்பெல்லாம் ஒரு பழமொழியே இருக்கான், கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குதான். நோட்ஸ் உங்களுக்கு நான் அனுப்புவேன். சரிதானுங்களா? இடையில கொஞ்சம் வேகமா சொல்லிடுவேன் சில விஷயங்களை, உங்களால சட்டுன்னு குறிப்பெடுத்துக்க முடியல, ஒன்றும் பயப்பட வேண்டாம், நோட்ஸ் அனுப்புவேன். சரிதானுங்களா? கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குதான். புரியுதுங்களா? அப்ப 11ஆம் நூற்றாண்டுல கல்லாடர் அப்படிங்கிறவரு சிவபெருமானினுடைய திருவிளையாடல்களை பத்தி நூல் எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்களேன், 13ஆம் நூற்றாண்டுலமா பெரும் பற்ற புலியூர் நம்பி. பெரும் பற்ற புலியூர் நம்பி இவர் எழுதியிருக்கிறார். இவர் எழுதுனது என்னன்னு தெரியுமாமா சொல்றாங்க? திருவாலவாய் திருவிளையாடற் புராணம்னு சொல்றாங்களாம் இவர் எழுதுனது. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? நம்பியாண்டா இவர் பெரும்பற்ற புலியூர் நம்பி எழுதுனது என்னன்னு சொல்றாங்களாம்? திருவாலவாய் திருவிளையாடற் புராணம்னு சொல்றாங்களாம். புரியுதுங்களா? அடுத்தது எழுதுனதுதான் யாருங்க? 17ஆம் நூற்றாண்டுல யாருங்க? நம்ம பரஞ்சோதி முனிவர். 17ஆம் நூற்றாண்டுல யாருமா? பரஞ்சோதி முனிவர் எழுதினாரு. இவர் எழுதுனது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பரஞ்சோதி திருவிளையாடல்னு சொல்றாங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? 11ஆம் நூற்றாண்டுல கல்லாடர், 13ஆம் நூற்றாண்டுல பெரும்பற்ற புலியூர் நம்பி, 17ஆம் நூற்றாண்டுல பரஞ்சோதி முனிவர்.
பரஞ்சோதி முனிவர் எழுதுனத ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னாங்கன்னா பரஞ்சோதி திருவிளையாடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்ப இவங்க 2 பேர் எழுதுனத காட்டிலும் பரஞ்சோதி முனிவர் எழுதினது படைப்பு மிகவும் விரிவும் சிறப்பும் உடைய நூலாக கருதப்பட்டது. அதனால இதுதான் நல்ல பேரும் புகழும் பெற்ற ஒரு நூலா விளங்குச்சான். எதுங்க? நம்ம பரஞ்சோதி திருவிளையாடல். சரிதானுங்களா? ரைட், ஓகே. சரிங்கம்மா, கவனிங்க. கவனிங்கம்மா, ஒரு சின்ன ஒரு செய்தி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? கவரி வீசிய அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா ஞாபகம் தெரியும். யாருங்க அப்படின்னு பாருங்களேன். ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணாராம், ஒரு புலவர் வந்து ஒரு மன்னனை பார்க்கறது வந்திருக்கிறாரு. மன்னனை பார்க்க வந்துட்டு ரொம்ப அசதியா இருந்திருக்கு. அதனால மன்னனினுடைய முரசு கட்டில் என்ன செஞ்சாரு, கொஞ்ச நேரம் கண்ணயர்ந்து உறங்கிட்டாரு. புரியுதுங்களா? மன்னன் இந்த அரண்மனைக்குள்ள வராப்புல, வெளியில போயிட்டு உள்ள வராரு. என்னடா இது நம்மளுடைய முரசு கட்டில படுத்திருக்கிறாரே அப்படின்னு கொஞ்சம் கூட கோவப்படாம அந்த புலவர் எழுந்திருக்கிற வரையில பக்கத்துல உட்காந்து என்ன செய்யணும், கவரி வீசினான். சாமரைன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதான் அந்த விசிறி. சரிதானுங்களா? அப்ப அந்த கவரி வீசினானா யாரு எழுந்திருக்கிற வரையில, புலவருக்கு எழுந்திருக்கிற வரையில. புரியுதுங்களா? அப்போ ரொம்ப நேரம் தூங்கி விழித்தெழுந்த புலவர், ஐயோ மன்னரே நம்மளுக்கு கவரி வீசிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மன்னரை புகழ்ந்து பாடினாராம். புரியுதுங்களா? மாசரு விசித்த, புரியுதுங்களா என்ன சொன்ன, கவனிங்க. ஆமா, மாசர விசித்த வார்புரு வல்பின். மாசர விசித்த வார்புரு வல்பின். புரியுதுங்களா? ரைட், ஓகே. அப்ப அந்த புலவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறங்குன புலவர் மோசி கீரனார். புரியுதுங்களா? அந்த புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? உறங்குன புலவர் மோசி கீரனார். அந்த புலவருக்கு கவரி வீசிய மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை. ஓகேங்களா? அந்த மாதிரி வெகு மரியாதை கொடுக்கப்பட்ட காலம் புலவர் பெருமக்களுக்கு. புரியுதுங்களா? ஐயோ எனக்கு கிடைச்ச நெல்லிக்கனியாச்சே, புரியுதுங்களா, கிடைத்தற்கரிய ஒரு கனியாச்சே, இத போய் எப்படிடா கொடுக்கறது அப்படின்னு யோசிக்காம, நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், தமிழ் வாழட்டுமேன்னு அவ்வைக்கு ஈந்தான் அதிகமான். இல்லைங்களா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அந்த மாதிரிதான். ஐயோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில புலவர் வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட பொருள் கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம தன்னுடைய தலையையே தர துணிந்தான். யாருங்க? குமணவள்ளல். புரியுதுங்களா? அப்படிதான் புலவர்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய சொற்களுக்கு அப்படி மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு காலம் இல்லைங்களா? ரைட், ஓகே.